தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சேதல் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி. தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கடந்த சில நாட்களாகவே தகவல் வெளியான நிலையில் தற்போது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமனம் செய்து தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு அமைச்சர்களின் இலாக்காக்களும் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதோடு புதிதாக 4 பேர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஆவடி நாசர், கோவி செழியன், செந்தில் பாலாஜி, ராஜேந்திரன் ஆகியோர் புதிதாக அமைச்சரவையில் நியமனம் செய்துவதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அது மட்டுமல்லாமல் முக்கிய அமைச்சர்களின் இலாக்காக்களும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்த பொன்முடிக்கு வனத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அமைச்சர் மெய்யநாதனுக்கு பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் கயல்விழி செல்வராஜுக்கு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சராக தற்போது பதவி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று வனத்துறை அமைச்சராக செயல்பட்டு வந்த மதிவேந்தனுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக செயல்பட்டு வந்த ராஜகண்ணப்பனுக்கு தற்போது கதர் மற்றும் அதே போன்று பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தங்கம் தென்னரசுவிற்கு தற்போது கூடுதலாக பல்வேறு துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் 6 அமைச்சர்களின் இலாக்காக்கள் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. புதிதாக 4 பேர் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள். அவர்களுக்கான இலாக்காக்கள் தற்போது வரை ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்க இருக்கிறார். அந்த வகையில் அவருக்கும் கூடுதலான போர்ட்போலியோக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது. ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்த மனோ தங்கராஜ், அதே போன்று செஞ்சி மஸ்தான், அதே போன்று ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் கடந்த சில மாதங்களாகவே அமைச்சரவை மாற்றம் என்பது வரக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக முதலமைச்சர் அமெரிக்கா பயணம் மேற்கொள்வதற்கு முன்னதாகவே அமைச்சரவையில் மாற்றம் இருக்கலாம் எனவும் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சராக பதவி வழங்கப்படும் எனவும் தகவல் என்பது வெளியாகியது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் மீண்டும் அமைச்சராவதில் நீதிமன்றம் எந்தவித கட்டுப்பாடுகளும் விதிக்காததால் மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை ஒதுக்கீடு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் விரைவில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் புதிதாக 4 அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் ஆவடி நாசர், கோவி செழியன், செந்தில் பாலாஜி, ராஜேந்திரன் ஆகியோர் புதிதாக அமைச்சரவையில் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்த மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரவையில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 6 அமைச்சர்களின் இலாக்காக்களும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் சுற்றுச்சூழல் அமைச்சராக செயல்பட்டு வந்த மெய்யநாதனுக்கு பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக செயல்பட்டு வந்த கயல்விழி செல்வராஜுக்கு மனிதவள மேலாண்மை துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 6 அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதோடு 4 பேர் புதிதாக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கான பதவியேற்பு விழா என்பது நாளை மாலை 3 மணி அளவில் ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தற்போது ஆளுநர் மாளிகை தரப்பில் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.